Hey traders, welcome all. Krishna here. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம மார்க்கெட் பாருங்கள் புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த மந்த் ஓவராலாக எல்லாருக்குமே நல்ல ஒரு மந்தாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, கம்மிங் டேஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகலாங்கிறத நம்ம கிளியராக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மந்தோட பிகினிங்லேயே நான் வந்து தெளிவாக அப்டேட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி வந்து நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சூனராக அது வந்து போயிடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதோட அனாலிசிஸுமே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் வீடியோலையுமே கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக நான் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ டெலிகிராம் சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி நம்ம வீடியோ யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் செக் பண்ணுங்கள் அண்ட் ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவுமே செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸையுமே இதில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம மார்க்கெட் புல்லிஷாக இருந்தது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டே ஹையில் இருந்து ஒரு செல் ஆஃப் கொடுத்துச்சு. ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைஸ் வந்து அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகி கீழே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை ஆட் ஆகணும். ஸோ இதுதான் பேசிக் ரூல். ஸோ ஜஸ்ட் எந்த ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளையுமே இல்லாமல் மார்க்கெட் அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டினியூவாக நம்ம மார்க்கெட் பாருங்கள், டே ஹையிலிருந்து ஒரு 120 130 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு. ஸோ சடன் மூவ்மெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்னால தான். ஸோ இதில் வந்து ரீட்டைலர் பீப்புள் தான் அதிகமாக போய் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் நல்லா அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இங்கே லாங் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டாங்க, இங்கேயுமே எடுத்துருக்க மாட்டாங்க, இங்கேயுமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டிக்ளைன் கொடுக்கும்போது ஓகே இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பை பண்ணலான்ட்டு இங்கே போய் பை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னவோ மார்க்கெட் வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை வச்சு தான் அந்த இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து வால்யூமே ரொம்பவே முக்கியம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு டிமாண்டில் மார்க்கெட் நல்ல புல்லிஷாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான டிமாண்ட் வந்து ஆட் ஆகணும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா சப்ளை ஹெவியாக ஆட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இது வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன், கால் ரைட்டர்ஸை காட்டிலும் புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஓவரால் ஸ்ட்ரக்சருங்கிறது புல்லிஷாக இருந்தனால அதிகப்படியான பொசிஷன்ஸ் வந்து லாங் சைடில் தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு மூவ் வந்து லாஸ்ட் வீக் நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ கண்டினியூவாக நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ என்ன தான் மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்தாலுமே கண்டிப்பாக நான் லாங் ட்ரேட் எடுக்க தான் பார்ப்பேன். ஓகே, ஸோ அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருக்கும்போது தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த சேனலை வந்து நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக போன ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டையும் கலெக்ட் பண்ணி டவுன் சைடில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அப்பர் ஏரியாவில் வந்து இந்த லெவலையும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி வரையும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லெவலும் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவலும் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வரையும் போது நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நிஃப்டி கண்டினியூவாக ஃபால் ஆச்சு. ஸோ இந்த லெவல் வரும்போதே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து இங்கேருந்து அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இங்கேருந்து நான் செல் சைடு எடுக்க மாட்டேன், லாங் ட்ரேடு தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து நல்ல புல்லிஷாக மேலே போயிருக்கு. ஸோ இப்படி மேலே போகும்போதுமே நான் சொல்லியிருந்தேன் 25,400 வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் லெவலாக இருக்கும் அப்பர் ஏரியாவில். இதை வந்து டச் பண்ணலாங்கிறதா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அண்டு லாஸ்ட் வீக் உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப் வந்து எகெயின் சைனா மேலே தாரிஃப் போட்டதுனால மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எல்லாருமே SGX நிஃப்டியும் ட்ராக் பண்ணியிருப்பீங்க, US மார்க்கெட்டையும் ட்ராக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அன்னைக்கு போஸ்ட் பண்ண வீடியோவில் கூட நான் கிளியராக சொல்லியிருந்தேன், நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அங்கேருந்து மேபி மேலே போகலாம், கேப் டவுன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், இல்லை கன்சோலேட் ஆகலாம், இல்லை செல் ஆஃப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி 25,000 லெவலையுமே பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள்,
2500 பிரேக் பண்ணல. அதாவது அதை ஹோல்டு பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க லாஸ்ட் 3 டேஸுமே நல்ல புல்லிஷாக நம்ம மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் ட்ரெண்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ட்ரெண்டு கூடவே நீங்கள் வந்து ட்ராவலாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம நிஃப்டி எங்கே இருக்குது அப்படின்னா க்ளீனாக ப்ரீவியஸாக போன ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஜோன்லேருந்து தான் நம்ம நிஃப்டி வந்து கண்டினியூவாக செல் ஆஃப் ஆச்சு. ஸோ அந்த லெவலை க்ளீனாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸாக போன இந்த ஆல் டைம் ஹை லெவலையும் அதே மாதிரி இந்த ஸ்விங் ஹையும் நான் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி இந்த 2 ஹையையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இருந்தால் கண்டினியூ செல் ஆஃப் ஆச்சு. பட் இப்போ என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையுமே பிரேக் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸாக போன ஸ்விங் ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு புல்லிஷ்கான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு வந்து அப்படியே புல்லிஷாக கண்டினியூ ஆகிறது தான் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நாளைக்கு என்னமோ நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது தான் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ கேப் அப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சேஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவும் கூட. ஏன்னா ப்ரீவியஸாக போன ஹையிலிருந்து ஒரு செல் ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல் ஆஃப் இந்த சென்ஸ் கண்டினியூ அப்படியே கீழே விழுந்துடும் நான் சொல்லலை, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லது தான். ஓகே, அடுத்து ஒரு ஹெல்த்தியான அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே நல்லது தான். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இங்கிருந்து ஒரு நல்ல லாங் ட்ரேட் நம்ம எடுக்கலாம். இல்லை இந்த லெவல்லே கன்சோலேட் ஆகுது அப்படின்னா இங்கேயுமே நம்ம வந்து நல்ல ஒரு ட்ரேடை வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல போய் சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறதை விட்டுட்டு இந்த இடத்துல பை பண்ணுறதை விட்டுட்டு இங்கேயும் பை பண்ணுறதை விட்டுட்டு நல்ல ரிஸ்கியான பார்ட் இல்லை சப்ளை எங்கே ஆட் ஆகிற மாதிரி ஒரு ஜோன் இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து லாங் ட்ரேட் எடுக்க பார்க்காதீங்க. மேபி இன்ட்ராடேயில் ஸ்கால் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் ட்ரேட் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ராடேயில் இருக்கிற மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாமல் மேபி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நானுமே டெலிகிராம் சேனலில் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு சப்போர்ட் லெவலுங்கிறது 25,400. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது 25,800. ஸோ நாளைக்கு எபோவ் 25,800 பிரேக் பண்ணி ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய வியூ என்ன அண்ட் நான் மேபி ட்ரேட் எடுக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே October 5 நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல புல்லிஷாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போன ஆல் டைம் ஹையை டச் பண்ணணும்னு நினச்சேன். பட் பேங்க் நிஃப்டி பாருங்கள் அதையுமே பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு க்ளீன் மூவ் தான் அப் சைடில். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூ அப் மூவ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே நம்ம நிஃப்டியோட ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். பட் நிஃப்டியை காட்டிலும் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறதையுமே ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் நம்ம டெலிகிராம் சேனலில். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் வந்து எகெயின் நீங்கள் வந்து லாங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பார்க்க மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி மேபி மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ரிவர்சல் ஆனாலோ இல்லை ப்ரீவியஸாக போன ஆல் டைம் ஹை லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு லாங் ட்ரேட் கிடச்சி நான் மட்டும்தான் நான் எடுப்பேன். இல்லாட்டினா ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் நான் பார்ப்பேன், இங்கேருந்து சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களுமே உங்களோட ட்ரேட் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. மேபி நான் ஷேர் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மூலியமாக லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்று கூட நம்ம வந்து எத்திரியமில் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அதையுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுலேயுமே மார்ஜினாக நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரியல் ட்ரேட் தான். ஓகே, ஸோ இது எதுவுமே வந்து பேப்பர் ட்ரேட் கிடையாது. ஸோ நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நான் என்ன ட்ரேட் எடுக்கணும் அதை தான் இங்கே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் சம்டைம் என்னோடய பொசிஷன்ஸுமே நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.